இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்தில் மாத்திரம் எங்களை பேச அனுமதிக்கணும். ஜனநாயக ரீதியா எங்களை நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா நேற்று ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இவங்க தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க விளம்பரமும் இங்க நடக்கல. இவங்க நான் பாத்துக்கிட்டு அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனையை பேசதான் சட்டசபைக்கு போனாங்க. ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க. ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க. அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு? என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு? கிளியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு. அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை. அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா? கடந்த 50-60 ஆண்டு காலம் அவங்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான். புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா. இனிமேல புதுசா இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்து தான் பேசுறாரா? அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும். கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூகா செல்வம் அமர்ந்தார். அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றார். இதை விட ஒரு சட்ட விதிமீறல் எங்கேயாவது நடக்குமா? ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில? அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லை, மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கும் சரி, இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கிறோம். இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு, காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு. காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே, உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருந்தால், தன்மானம் இருந்தால், இந்த 63 உயிர்கள் பலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கின்ற ஒரு நியாயமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும். இப்ப 40க்கு 40 நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனாலதான் அவங்க போராமையில் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். 40க்கு 40 ஜெயிச்சு என்ன பண்றீங்க? கேன்டீனுக்கு தான் போறீங்க, மறுபடியும் கேன்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க. இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம், வேற என்ன செய்ய போறீங்க? அதனால 40க்கு 40, அடுத்து 200க்கு 200. இப்ப விக்கிரவாண்டி தேர்தலா எதிர்த்து போட்டிடுற எல்லாரையும் டெபாசிட் இல்லை. இதுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது. அடுத்த தேர்தலை நோக்கிதான் இவங்க இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல. நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க டிஜிபிக்கு. 5000 கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதிமுகவினரின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று அங்கு பேசி வந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இதுகுறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். புரியல எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா, எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம், வேலையே கிடையாது. அங்க ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்ல. இன்னைக்கு ஏன் இளைஞர்கள் மாணவர்கள் இன்னைக்கு குடிக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு வேலை கிடையாது, பொழுது போக முடியல. வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு போதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலை எல்லாமே நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை.